பிக் பாஸ் சீசன் 9ல வந்த ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ பிரவீன் காந்தி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிரவீன் காந்தி அவர்களை கண்டிப்பாக பல பேருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இத்தனை படங்களை, அதுவும் நல்ல நல்ல படங்கள், ஹிட்டான படங்களை இவர் டைரக்ட் பண்ணாரா அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில் தான் இவர் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காரு. உண்மையாலே இவருடைய ஸ்டோரிலாம் கேட்கும் போது இன்ஸ்பிரேஷன் அண்ட் லேர்னிங் தான் சொல்ல முடியும். கண்டிப்பா லைஃப் லெசன் அப்படின்றத இவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தான் அப்படின்ற ஒரு ஆணவம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அவங்களுடைய தலையில தானே மண்ணலி போடுற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஆணவம் இருந்ததுனால தான் இவர் மேலே வரலன்றதுக்காகவும், இன்கேஸ் அந்த ஆணவம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க உங்களுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா கண்டிப்பா நீங்க வீணா தான் போவீங்க. வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கத்துத்தரும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்டோரியை எடுத்து அவரு சொல்லியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மைதாங்க. பிரவீன் காந்தி அவர்கள் ரட்சகன் அப்படின்ற படத்தை 1997ல மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாரு. நிறைய பேர் அது சங்கர் அவர்களுடைய மூவி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல இல்ல அது சங்கர் மூவி இல்ல, பிரவீன் காந்தின்னு யாரும் வந்திருக்காங்களாமே அவங்களுடைய மூவி தான் அப்படின்ட்டு எல்லாருமே பேச வைக்கிற வகையில தான் படம் இருந்தது. அப்போ அந்த படம் அந்த அளவுக்கு ஓடல அப்படின்னாலும் அது ஒரு மாசான ஒரு படம்னே சொல்லலாம். இப்போ அந்த படம் திரும்பவும் பார்ட் 2 எடுத்தா என்ன, நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே ஆசைப்படுற வகையில தான் பல கேள்விகளை கேட்டப்போ பிரவீன் காந்தி அவர்கள் அதுக்கான பார்ட் 2க்கான ஸ்டோரிஸ்லாம் எழுதிட்டு தான் இருக்காராம். கூடி சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரட்சகன் படம் ஃபர்ஸ்ட் சுஷ்மிதா சென் அவங்கள வச்சு தான் பேஸ் பண்ணி தான் கதையை ஆரம்பிச்சிருக்காரு. மிஸ் யூனிவர்ஸ் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஸ்டோரி கனவு ஹீரோ அப்படின்னா அது ரஜினி சார் தானாம். அவரு ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ்க்குலாம் பட வாய்ப்பு கொடுக்க மாட்டாராம். அதனால இவரு தெலுங்குல அப்போ ரொம்பவே டாப்ல இருந்த நாகார்ஜுன் அவர்கள் கிட்ட கேட்டப்போ ஓகேன்னு சொல்லிட்டாராம். இல்லனா ரஜினி சார் தான் அந்த படத்துல நடிச்சிருப்பாராம். உண்மையாலே இந்த படத்துக்கு மியூசிக் மிகப்பெரிய ஒரு தூணா தான் இருந்திருக்கு. அதே மியூசிக்கால தான் இவருடைய கெரியரே நாசமா போச்சுலாம் கூட சொல்லியிருக்காரு. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் ஹிந்தி காப்பி ரைட்ஸ் கொடுக்கவே இல்லையாம். ஹிந்திக்கான ரைட்ஸ் கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஹிந்திலையுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாராம். அண்ட் ஹிந்தியில நிறைய படங்களை இவர் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலே அந்த இடம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற வகையில தான் இருக்கு. ஏன்னா 23 வயசுல சங்கர் படத்தையே மிஞ்சுற மாதிரி ஒரு படம் அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்தை இவர் பண்ணியிருக்காருன்னா அது உண்மையால பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தாங்க. இந்த படத்தை தொடர்ந்து ஜோடி பல பேருடைய ரொம்பவே ஃபேவரட்டான மூவில இந்த படமும் இடம் பிடிச்சிருக்கும். இந்த படத்துல சிம்ரன் அவர்கள் தான் ஹீரோயின். ஆனா த்ரிஷா அவர்களும் இதுல இருந்திருப்பாங்க. த்ரிஷா அவர்கள் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதே த்ரிஷா அவர்களை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தான். அவங்க கில்லி படத்துல ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா செமையா பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. உண்மையாலே யாருப்பா அந்த பொண்ணு திரும்பி பார்க்க வச்ச படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து ஸ்டார் துள்ளல் அப்படின்ட்டு ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரே அதுல நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. 18+ கண்டென்ட் அப்படின்றதுனால அந்த படம் அந்த அளவுக்கு ஓடல அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடியே ஜோடி படத்துல இவர் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. யாரும் நடிக்கலாம், என்ன நான் இருக்கேன் என்னுடைய கதைக்கு அப்படின்னு சொல்லி கதைக்கு ரொம்பவே தூணாவும் சப்போர்ட்டாவும் இருந்த ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். யாரை பத்தியும் ஒரு கேர் பண்ண போறதே கிடையாது. அவர் இருக்காரா அப்போ படம் ஓடும்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. புலிப்பார்வைன்ற ஒரு படத்தை எடுத்தாரு. இருந்தாலும் அந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி அடுத்தடுத்த படங்கள்ல இவர் பிஸியா இருந்த சமயத்துல தான் இவரு பல பேரையும் விமர்சிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. யார் இதுனே தெரியாம இருந்த இவரு பிக் பாஸ் மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். சாதியை பத்தி நிறைய பேர் நிறைய விதங்கள்ல இப்போ படங்களும் எடுக்கிறாங்க. அதுல குறிப்பா செல்வராகவன் அவர்கள், பா ரஞ்சித் அவர்கள், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், சோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஜாதி ரீதியா படங்களை எடுக்கிறாங்க. இவங்கள ரொம்பவே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கு வெற்றிமாறன் அவர்களும் எங்கெங்க சாதி இல்லாம இருக்கு, இந்தியா முழுக்க சாதி இருக்கு, இதை நம்ம சொல்லணும்னா எப்படி அப்படின்ட்டு அவரும் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ இவரு இப்ப ஆரம்பிச்ச ஜாதி படங்களை பத்தி பேசுறாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே வந்த படங்களை பத்தி தான் பேசியிருக்காரு. அந்த மாதிரி படங்கள் எதுக்கு, நம்மளே எதுக்கு இந்த இடத்துல ஜாதியை தூண்டி விடணும், அது மாதிரி தேவையில்லை அப்படின்ற கருத்து தான் முன்வைக்கிறாரு. ஆனா இவருடைய பாயிண்ட் சரியா தவறா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு விவாதமாவே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில நீங்க சொல்லுங்க, ஜாதி படங்கள் இப்போ சமீப காலமா நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கருத்துக்களையும் முன் வச்சுட்டு போகுது. அந்த வகையில இந்த மாதிரி படங்கள் வரது நல்லதா இல்ல சரியா தவறா, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய மனுஷன் ஏன் இவ்வளவு ஒரு மோசமான செயல்ல ஈடுபடணும்னு நினைச்சாருன்னு தெரியல. என்னன்னா பிக் பாஸ் வீட்ல கண்டென்ட்டுக்காக டிஆர்பிக்காக ஒரு விஷயத்த பண்ண பார்த்தாரு. அதாவது அரோரா கிட்ட சொல்லுவாரு, அரோரா நீயும் நானும் லவ் பண்ணணும், அப்பதான் இந்த சீசன் ரொம்ப ஹிட் ஆகும், அப்படி
இல்லைன்னு வச்சுக்க டம்மியாயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையாலே இது வந்து ஒரு மோசமான செயல் தான் சொல்ல முடியும். கண்டென்ட்டுக்காக ஒரு காதல், டிஆர்பிக்காக ஒரு காதல்னா அது சின்ன பசங்க பண்றாங்க, ஏதோ அறியாத வயசுல பணம் சம்பாதிக்கணும்னு பண்றாங்க. ஆனா இவரு இந்த வயசுல இது தேவையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம நான் வந்து லவ் மட்டும் தான் பண்ணுவோம், கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டோம், வெளியே வந்தும் ஒன்னா தான் சுத்தணும் அப்படின்ற மாதிரியான பேசப்பட்டதாக சில குறும்படங்கள்லாம் கூட நம்ம பார்த்துருந்தோம். உண்மையாலே இவர் வந்து அவருடைய ஸ்டோரி சொல்லும் போது தான் அப்படின்ட்டு யாரெல்லாம் ஆணவத்தில் இருக்காங்களோ அவங்க வந்து மேலே போனதா சரித்திரமே கிடையாது. அதுதான் இவருடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இவர் படங்கள்லாம் எடுக்கும் போது மேக்சிமம் வந்து பிரசாந்த் அவர்களை வச்சு தான் எடுத்திருப்பாரு. அப்போ விஜய் அவர்களும் சரி அஜித் அவர்களும் மேலே வர பீரியட். ஸோ அப்போதான் வந்து ஒரு பக்கம் அஜித் விஜய்னு வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் பிரசாந்த் அவர்களுடைய கெரியர் டவுன் ஆக ஆரம்பிக்குது. இதனால தான் கெரியரை வந்து திரும்பவும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாம ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாராம். அண்ட் ரகுவரன் அவர்கள்லாம் நிறைய டேக் எடுப்பாராம். அது இவருக்கு ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காதாம், செம்ம கடுப்பாகுமாம். ஆனா இறந்து போனவரை பத்தி இப்ப எதுக்காக இவர் சொல்றாருன்னு தெரியல. இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு வில்லன் நடிகர் இப்ப வரைக்கும் யாரும் வரல, அது உண்மையான விஷயம். கண்டிப்பா என்னதான் இவர் வந்து ஆக்டரா ஆகணும்னு நினைச்சு பண்ணாலும் டைரக்டரா ஒரு சில படங்கள் உண்மையாலே நல்ல படங்கள், சொல்ல போனா ஜோடிலாம் ரொம்பவே நல்ல படம் தான். அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. இதை பத்தி இவரோட கருத்து என்னவா இருந்ததுன்னா, கூலி படம் வந்து எனக்கு இந்த படமா தெரியல, ரட்சகன் பார்ட் 2 மாதிரி தான் தெரிஞ்சது. மற்றபடி ஹீரோ நாகார்ஜுன் அவர்கள் அப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அந்த பங்க்லாம் விட்டுக்கிட்டு அப்படிதான் இருந்தாரு. நிறைய பேர் ட்ரெண்டாக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாலே இது ஒரு நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பா லைஃப்ல யாருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கும், கிடைக்காம இருக்கிறது கிடைக்காமலே தான் இருக்கும். அதனால அதுக்காக நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணலாம் கூடாது. இருக்கிற விஷயத்தை கொண்டு நம்ம எப்படி மேலே வரணும் அதுதான் பார்க்கணும். அண்ட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது. வெளியே காட்டிங்கன்னா அது விபரீதமாயிடும் அப்படின்ட்டு ரொம்ப நல்ல கருத்துக்களோட தான் இவருடைய கதைக்களம் இருக்கு. உண்மையாலே இந்த விஷயத்த ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா நம்ம எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போகலாம். அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இப்பெல்லாம் வந்து நான் தான் அப்படிதான் எல்லாருமே சுத்திட்டு இருக்காங்க. அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். அதனால கடுமையா உழைக்கிறவங்க கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் முன்னேறலாம். அதுக்கான முயற்சியை மட்டும் விடாம முன்னேறதுக்கான வழிகளை மட்டும் பாருங்க. வெற்றி உங்க பக்கத்திலே தான் இருக்கு. இதே மாதிரி யாருடைய வீடியோ அடுத்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.